அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாழ்விலே நிறைய தேவைகளோடு வாழக்கூடிய நாம் பல வெளியில் சொல்ல முடியாத ரகசியமான தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும், நம்முடைய சிரமங்கள் நீங்க வேண்டும், கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றெல்லாம் பல முயற்சிகளை செய்யக்கூடிய நாம் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன, இவர்கள் சாதாரண இமாம் அல்ல, குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய, குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன முஃபஸ்ஸிரீன்களில் ஒருவரான இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி தந்த இந்த ஒரு அமல் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கான சூழலை மிக விரைவாக ஆக்கும். சொல்ல போனால் ஒரு வார காலத்திலேயே நம்முடைய எல்லா ரகசியமான ஹலாலான தேவைகளும் நிறைவேற்றப்படும் என்றால் அந்த இபாதத்தை, அந்த நல்ல செயலை நாம் கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா ஹலாலான தேவைகளும் பூர்த்தியாக்கப்பட்ட நல்ல மக்களாக அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. பொதுவாக இந்த அமலை வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த வியாழக்கிழமை வரை இதில் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு வார காலம் செய்யக்கூடிய இந்த அமல் நம்முடைய எல்லா ரகசியமான தேவைகளையும் நிறைவேற்றிவிடும். பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் குர்ஆனை ஓதி நாம் கேட்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தருவார். சாதாரணமாகவே அல்லாஹ் எல்லோருக்கும் தருகிறான். கேட்காமலேயே பல விஷயங்களை தருகிறான். கேட்காமலேயே நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குறான். குர்ஆனை ஓதி அல்லாஹ் விரும்பிய அல்லாஹுவின் வார்த்தைகளை ஓதிவிட்டு, குர்ஆனை ஓதிவிட்டு நாம் கேட்பதை அல்லாஹ் உறுதியாக தருவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நம்முடைய எல்லா ஹலாலான ரகசியமான தேவைகள், வெளிப்படையான தேவைகள் என எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தந்து விடுவான். அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. வாழும் காலமெல்லாம் பிறர்களிடத்தில் கேட்காமல் அல்லாஹ் சொன்ன வழியில் அவனிடத்தில் மட்டுமே எல்லாவற்றையும் கேட்டு பெறக்கூடிய நல்ல நசீபுள்ளவர்களாக வாழச் செய்வானாக. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி தந்த ஒரு இபாதத் இது. வெள்ளிக்கிழமை தொடங்க வேண்டிய இபாதத். வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுத பிறகு தொடங்கி அடுத்த ஜும்ஆவுக்கு முன்னால் வியாழக்கிழமை லுஹருக்கு பின்னால் முடிக்கப்பட வேண்டிய ஒரு இபாதத். ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால், ஏதேனும் தேவைகள் ஏற்பட்டால், கஷ்டங்கள் நீங்க வேண்டுமானால் இதை நான் செய்வேன், அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்பதாக அன்னவர்கள் சொல்லிவிட்டு இதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஓத வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், வெள்ளிக்கிழமை ஜும்ஆவினுடைய எல்லா சுன்னத்தான ஜும்ஆவினுடைய ஆதாபுகளான ஒழுக்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடித்து விட்ட பிறகு, அதாவது ஜும்ஆ தொழுத பிறகு ஜும்ஆவுடைய சுன்னத்துகள், ஜும்ஆவிலே செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து முடித்து விட்ட பிறகு அவர்கள் அமர்ந்து சூரத்துல் ஃபத்ஹ், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவினுடைய எத்தனாவது ஜுஸு, எந்த சூரா என்றெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீனில் பதிவு செய்யப்படும். அந்த சூராவை அவர்கள் அமர்ந்த இடத்திலேயே இடையில் எந்த பேச்சையும் பேசாமல் 7 முறை ஓதி முடிப்பார்கள். 7 முறை சூரத்துல் ஃபத்ஹை ஜும்ஆ தொழுத பிறகு ஜும்ஆவினுடைய சுன்னத்துகள், ஜும்ஆவினுடைய முஸ்தஹப்புகள், ஜும்ஆவினுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் செய்து முடித்து விட்ட பிறகு அவர்கள் 7 முறை சூரத்துல் ஃபத்ஹை இந்த சூராவை ஓதுவார்கள். இதை ஓதிய பிறகு யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், வெற்றியை தருபவனே அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் பெயரை 489 முறை ஓதுவார்கள். 489 இந்த எண்ணிக்கையும் உங்களுக்கு ஸ்கிரீனிலே பதிவு செய்யப்படும். அந்த எண்ணிக்கையில் இந்த பெயரை ஓதிவிட்டு அவர்கள் துஆ செய்வார்கள். இப்படியே அடுத்த நாளும் செய்வார்கள். அடுத்த நாள் லுஹருக்கு பிறகு, சனிக்கிழமை லுஹருக்கு பிறகு, ஞாயிற்றுக்கிழமை லுஹருக்கு பிறகு, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை என வியாழக்கிழமை லுஹர் தொழுத பிறகும் சூரத்துல் ஃபத்ஹை 7 முறை ஓதிவிட்டு யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் பெயரை, அஸ்மால் ஹுஸ்னாவை 489 முறை ஓதுவார்கள். ஓதிவிட்டு துஆ செய்தால் அந்த ஒரு வார காலத்திலேயே அல்லாஹ் அவரின் எல்லா ரகசியமான தேவைகளையும் நிறைவேற்றி விடுவான். தன்னுடைய தேவைகள் நிறைவேறியதாக ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனுக்கு உரை எழுதி இமாம் அன்னவர்கள் சொன்னதை அவர்களின் வார்த்தைகளில் நம்மால் காண முடிகிறது. சொல்ல வருவது, இது போன்ற அமல்கள், அதாவது சாதாரணமா அஸ்மாஉல் ஹுஸ்னா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பகிரப்படுகிறது. அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பது அல்லாஹ் வரவேற்ற அல்லாஹ்வின் பெயர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொல்கிறான். அதன் அடிப்படையில் தான் நாம் பதிவு செய்கிறோம். யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி தந்த வழியில்
நிச்சயமாக நாம் செயல்பட்டதின் அடிப்படையில் அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து விடுவான். அவன் அல்லாமல் இதை தருவதற்கு யாரும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டால் எல்லாம் கிடைக்கும். ஆக இந்த முறையை சூரத்துல் ஃபத்ஹ் 7 முறை ஓதுவதையும் யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்று 489 முறை ஓதும் பொழுதும் இடையில் எந்த பேச்சுக்களும் வீணான செயல்பாடுகளும் ஏற்படாமல் வெள்ளிக்கிழமை ஜுமாவிலிருந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை லொகுரு முடியும் வரை, லொகுரு முடிந்த பிறகு இந்த இபாதத்து முடியும் வரை சரியான முறையிலே இதை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் எல்லா ரகசியமான விஷயங்களை கூட, தேவைகளை கூட அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். அதை தாண்டி வேற என்ன இருக்கு? ஒரு சின்ன தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எத்தனை நபர்களிடம் நிற்க வேண்டிய சூழல் வருகிறது, யாரை பார்த்தெல்லாம் சிரிக்க வேண்டிய சூழல்கள் வருகிறது, யாரிடத்திலெல்லாம் பல நேரங்கள் நடிக்க வேண்டிய சூழல்கள் வருகிறது. இதையெல்லாம் கடந்து அவர்களையும் படைத்த நம்முடைய தேவைகளை யார் பூர்த்தியாக்கி கொடுக்கிறார்களோ அவர்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்விடத்திலே அவன் சொன்ன குர்ஆனை ஓதிவிட்டு நாம் முறையிட்டு விட்டால் உறுதியாக சொல்வேன், உலகில் யாரை நம்பி நாம் இவ்வளவு பாடுபட்டு ஒரு வேலையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமோ அவர்களையே படைத்த ரப்புல் ஆலமீனை நம்பி அவனை எதிர்பார்த்து நீங்கள் இதை ஓதி பாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக உறுதியாக சிறப்பான வெற்றியை தருவான். எல்லா காலங்களிலும் அல்லாஹ் அவனை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்குவானாக. நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தியாக்குவானாக. ரகசியமான வெளிப்படையான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. வாழும் காலமெல்லாம் பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிறைய மக்கள் சொந்த இல்லங்களுக்காக கமெண்ட்டுகளில் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் எல்லா நபர்களுக்கும் சொந்த இல்லங்களை தருவானாக, சொந்த வியாபாரங்களை தருவானாக, வாழ்விலே வெற்றியை நிரப்பமாக தருவானாக. நிறைய மக்கள் கணவன் மனைவிக்கு இடையில் உண்டான பிரச்சனைகள், வாழ்வில் உண்டான பிரச்சனைகள் என பல பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று துஆவை கொண்டு வசியத்து செய்கிறார்கள். எல்லா நபர்களின் எல்லா சிரமங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் அல்லாத ஒருவரிடத்திலும் கூட கையேந்தாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவன் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி நம்மை வாழச் செய்வானாக. மக்களை சாலிஹீன்களாக்கி வாழ்விலே உண்டான எல்லா சிரமங்களையும் அவனின் நாட்டத்தால், அவனுடைய இஸ்ஸத்தை கொண்டு, அவனுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ் சிரமங்களை நீக்கி வாழ்வை பரக்கத்தானதாக, வசந்தமானதாக, வெற்றியானதாக, சிறந்ததாக, உயர்ந்ததாக, பிறர்களுக்கு முன்னுதாரணமானதாக, பிறர்களுக்கு கொடுத்து வாழும் அளவிற்கு செல்வத்தில் உயர்ந்தவர்களாக உள்ள ரஹ்மான் நபியின் வாழ்வையும் அனைத்து மக்களின் வாழ்வையும் ஆக்கிய அருள் புரிவானாக. குறிப்பாக துஆவிலே என்னை மறந்து விடாதீர்கள், நிறைய துஆ செய்யுங்கள். உங்களுக்காகவும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இங்க துஆ செய்ய நிறைய மதரசா மக்கள் இருக்கிறார்கள். அனைவர்களையும் துஆ செய்ய சொல்வோம். நீங்கள் எல்லா காலங்களிலும் உங்களுடைய துஆக்களில் நம்முடைய இந்த பதிவுகளில், இது போன்ற பதிவுகளில், கமெண்ட்டுகளில் பதிவு செய்கிறார்கள் அல்லவா? அனைவர்களையும் உங்களுடைய துஆவிலே நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அனைவர்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. எல்லா விதத்திலும் அல்லாஹ் வாழ்வை வெற்றி ஆக்குவானாக. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதி புனிதமான உம்ராவின் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் என்னோடு அந்த புனிதமான உம்ரா பயணம் செய்ய விரும்புகிறீர்களோ அனைவர்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எல்லா விதத்திலும் பேசப்பட்ட எல்லா காரியங்களையும் வெற்றியாக, சிறந்ததாக, உயர்ந்ததாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.